சாட்டர்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி ரைஸ் யூஸ் பண்ணி தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். முன்னாடி நாள் அரிசி உளுந்து ஊற வச்சு அதை அரைச்சி மாவாக்குறது அந்த வேலைலாம் இங்கே எதுவுமே கிடையாது. நான் ஆல்ரெடி ரைஸ் வாங்கி கழுவி காய வச்சு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். எனக்கு எப்போ தேவையோ அதை இட்லி மாவு கூட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்ருவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட ஆஃப்டர்நூன் லஞ்சுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரைஸும் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டாக சாட்டர்டேனாலே எங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட்டாக தான் இருக்கும். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஸோ அடுத்தடுத்து வேலையை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியில் வந்துடுவேன். தென் லஞ்ச் முடித்த கையோட டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பசங்களுக்கு. ஸோ அதையுமே கவர் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் பசங்களும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, பக்கத்தில் குட்டி குட்டி புக்ஸுக்கெலாம் என்னை பார்த்து கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.